இந்த செல்போன்ல இருந்து வருதா, இந்த டவர்ல வச்சு அந்த செல்போன் டவரை பேஸ் பண்ணி அங்க வந்து நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா விளம்பரங்களை தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகே ஓகே. அதனால இவர் பார்த்தாரு, இப்ப நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன், அந்த மெசேஜ் நீங்க பாத்தீங்களா, ஓபன் பண்ணீங்களா, பாத்தீங்களான்ற வரைக்கும் மெட்ரிக்ஸ் இருக்கு. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா அந்த பேப்பரை நீங்க படிச்சீங்களான்றதுக்கு என்கிட்ட மெட்ரிக்ஸ் கிடையாது. அது எவ்வளவு பேர் பார்த்தாங்க, நீ இவ்வளவு இதழ் பிரிண்ட் ஆச்சுன்னு காமிக்கலாம், இவ்வளவு பேர் அதை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப நான் 1 லட்சம் நம்பருக்கு மெசேஜ் பண்றேன்னா அந்த 1 லட்சம் பேருக்கு அது டெலிவரி ஆச்சா, டெலிவரி ஆனது அவர் ஓபன் பண்ணாரா, ஓபன் பண்ணவர் எவ்வளவு செகண்ட் வரைக்கும் அந்த விளம்பரத்தை பார்த்தாரு. ஒரு நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதை 10 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாரா, ஃபுல்லா 1 நிமிஷம் பார்த்தாரான்ற வரைக்கும் தனித்தனியா இன்னைக்கு டேட்டாவை நம்மளால எடுக்க முடியும். இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றதை நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியால. சில இப்போ ஒரு உண்மை இல்லாத விஷயத்தையே ஒரு விமர்சனமா வச்சு அதுதான் உண்மைங்கிற மாதிரி கூட நரேட்டிவ் செட் பண்றதை நம்ம பல நேரங்கள்ல பாக்குறோம். பட் இந்த நரேட்டிவ் செட் பண்ணும்போது உண்மை வேற ஒன்னா இருக்கு, இங்க சோசியல் மீடியா செட் பண்ற நரேட்டிவ் வேற ஒன்னா இருக்கு. பப்ளிக் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க? சோசியல் மீடியால வர்றதுதான் நம்புறாங்களா, இல்ல உண்மைதான் அவங்களுக்கு போய் சேருதா? இது ஒரு பெரிய சேலஞ்சிங் தான் இல்லையா? பெர்சானிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எப்படின்னா, பெர்சானிபிகேஷன்னா ஒருத்தரை பத்தி அவங்க நினைச்சுக்கிற பிம்பம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குல்ல, இதை ஒரு மனுஷனா நீங்க கற்பனை பண்ணி உங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அர்னால்டுன்னு சொல்லுவாங்க சில பேரு, இங்க லோக்கல்ல சொல்லுங்க கேட்டா சரத்குமார்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்றான்னு வச்சுக்கலாம். யாருமே வந்து புல்லட்டை பெர்சானிஃபை பண்ணு அப்படின்னா தனுஷ் அப்படின்னோ இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்க ஒரு நபரையோ சொல்ல மாட்டாங்க. சோ புல்லட்னு போதே அது வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா பில்ட், வெல் பில்ட், ஸ்ட்ராங்கான பவர் இப்படியாவது, இது பேர் பெர்சானிபிகேஷன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இமேஜை உருவாக்குறதுக்காகத்தான் அது எப்பவுமே இருக்கு. அதுக்குதான் இந்த பட்ட பெயர்கள்லாம் கொடுக்குது. கலைஞர் கருணாநிதி, இரும்பு பெண்மணி, உங்க ஜெயலலிதா இரும்பு பெண்மணினா அது நீங்க அப்படி சொல்ல அது ஒரு பர்சானிபிகேஷன் உருவாகும். இப்போ இவங்க ஜெயலலிதா அம்மையார் பேசும்போது தீய சக்தி திமுக தான் பேசுவாங்க. அது திருப்பி நீங்க சொல்லும் போது அதை கேட்கிறவனுக்கு திமுக ஒரு தீய சக்தி, அது தீய சக்தியா இல்லையான்ற அது எதனால அப்படி சொல்றாங்க அதெல்லாம் இல்ல. நீங்க திருப்பி சொல்லும் போது மனசுல அது ஆழ் மனசுல பதியும். இப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா எம்ஜிஆர் வந்து ஹீரோ, எம்ஜிஆர் இவர் எதுக்குறாரு, கருணாநிதி வில்லன். இவர் ஹீரோ, இவர் வில்லன். இப்ப நீங்க பாம்பரம் நம்ம வந்து கதை கேட்டு வளர்ந்துருக்கும் சின்ன வயசுல இருந்து. இப்பவும் நமக்கு வந்து எவ்வளவு வளர்ந்துட்டாலும் கதைகள் தேவைப்படுது. அதனாலதான் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது வேகமா. நீங்க ஒரு கதை சொல்லும் போது அதை மக்கள் வந்து நம்பிடுவாங்க. அது உண்மையான ஆராய்றதுலாம் கம்மி. சோ நீங்க ஒரு புதுசா ஒரு தலைவர் வராரு அப்படின்னா அந்த தலைவருக்கு ஒரு நரேட்டிவை நீங்க செட் பண்ணணும். அதனாலதான் ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு ஒரு இமேஜ் பிஜேபி நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவை நீங்க கவுண்டர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த நரேட்டிவ் செட் ஆயிடும். அப்புறம் அந்த நரேட்டிவை உடைக்கிறது கஷ்டம். அதனால நீங்க வரும்போது நம்ம ஏன் பட்ட பேர்லாம் கொடுக்குறோம், புரியுது, சூறாவளி, புயல் இதெல்லாம் நீங்க சொல்லும் போது அது அவரே பொறுமையாக நடக்க முடியாம, ஆனா அவரை புயல் சூறாவளின்னு வாங்க. இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நரேட்டிவா செட் ஆயிடும். அப்புறமா நீங்க அந்த நரேட்டிவை உடைக்கிறது கஷ்டம். அது தனிநபர்களுக்கும் அந்த நரேட்டிவ் செட் ஆகும், கட்சிகளுக்கும் அந்த நரேட்டிவ் செட் ஆகும். நீங்க திமுக விஞ்ஞான ஊழல் பண்ணும், ஊழல் கட்சி அப்படின்னா அவங்க விஞ்ஞான ஊழல் பண்ணாங்களா, அதுல தீர்ப்பு வந்துச்சா, நீங்க எத்தனை ஊழல் கட்சியில அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து டேட்டா. ஆனா நீங்க சொல்ல இப்ப 2G ஊழல் அப்படின்னு ஒண்ணு சொல்லி இதுல வந்து 1,75,000 கோடி ஊழல். ஆனா இப்ப நீங்க ஆராசா வெளில வந்துட்டாரு வச்சுக்கோங்க, அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. இது எல்லாரும் எல்லா கட்சியிலும் செய்வாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடுற அளவுக்கு திறமையா செய்யறாங்களா அப்படின்றதுதான். அதை திமுக திறமையா செய்யும். இந்த நரேட்டிவ் செட் பண்றது. அதனாலதான் நாங்க வந்து விடியல் தர போறோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இதே ஒரு 2 லைன் இதையே நீங்க திருப்பி சொல்லும் போது கடைகள் எல்லாம் பெயர் பலகையில வைக்கும் போது ஜனங்க அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அவன் உண்மையிலேயே நல்லாதான் இருப்பான், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இவர் வந்தா நமக்கு வந்து விடியல் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்றது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எங்க போனாலும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இதேதான். இப்ப ட்ரம்ப் எப்படி வந்தாரு, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், சோ மேகா அப்படின்னு ஒரு இது வச்சு அமெரிக்கா கிரேட் ஆகுறேன். இன்னைக்கு வந்து அது கிரேட் ஆயிடுச்சா என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளவு டாரிஃப் எல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூத்தா இருக்கு. பட் ஜனங்களுக்கு வந்து அந்த கதைகளை கேட்கிறதும் அந்த கதைகளை பத்தி விவாதிக்கிறதும் ஜனங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால கதைகள் வந்து நீங்க சொன்ன இந்த உருட்டுக்கடை அல்வா தான், உருட்டுக்கடை அல்வாவை உருட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். எல்லாரும் கொடுப்பாங்க, எல்லா கட்சியிலும் கொடுப்பாங்க. ஜனங்களுக்கு எந்த அல்வா பிடிச்சிருக்கோ அந்த அல்வா சாப்பிடுவாங்க.